Chinnappan, an academician and a motivational speaker who has graciously accepted our invitation to share his valuable insights with us. Please give a warm welcome to our esteemed chief guest. Now I request our chief guest, Dr. K. Chinnappan, to come out to the dais to address the gathering. உழைத்தவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். நம்புங்கள், நம்பியவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 44வது ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இச்சபையினுடைய உதவி தலைமை பொது அன்னை அருட்சகோதரி அருமை செல்வி அவர்களை, சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய திரு ராம்குமார் அவர்களை, கல்வி ஒருங்கிணைப்பாளர் அருட்சகோதரி ஜெசில் தாமஸ் அவர்களை, குழந்தையை சரத்தல் அறிவர் அருள் திரு தங்கக்குமார் அவர்களை, பள்ளி தாளாளர் அருட்சகோதரி குளோரியா மேரி அவர்களை, பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி ஜூலி அடைக்கல மேரி அவர்களை, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஏழை அருட்சகோதரிகளை, இளம் குழந்தைகளை நல்ல திறனோடு வளர்த்து எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பில், அறிவில், திறனில் இந்த குழந்தைகளை வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை, என் அன்பிற்குரிய பெற்றோர்களை, அன்பால் அறத்தால் அறிவால் நாளை இந்த நாட்டை ஆள இருக்கக்கூடிய அன்பிற்குரிய குழந்தை செல்வங்களை, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை உங்கள் கரகொலையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று, ஆணுக்கு நிகராக எல்லா உரிமையும் பெற்று, சமத்துவமாய் சுதந்திரமாய் நீங்கள் வாழ நான் வாழ்த்துகிறேன். ஆறு ஆண்டுகள் பள்ளியில் பணியாற்றி இருக்கிறேன். 8 ஆண்டுகள் கல்லூரியில் பணியாற்றி இருக்கிறேன். இப்போது 18 ஆண்டுகளாக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு விழாவை, அந்த விஷுவல் பிரசன்டேஷன், காட்சி வழியாக ஒரு ஆண்டு முழுவதும் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளை அவர்கள் சொல்லிய விதம், பிள்ளைகளுடைய அவர்கள் திறன்களை வெளிப்படுத்திய விதம், அவர்களுக்கு பயிற்றுவித்த விதம், இந்த அரங்கம் உள்ளிட்ட அனைவற்றையும் அவர்கள் வடிவமைத்திருக்கிற அந்த விதம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய அந்த சாதனைகளை சொல்கிற போது கூட உங்களுடைய கைத்தட்டல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. ஆகவே தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், அலுவல் நிலை பணியாளர்கள், இவர்களை எல்லா நிலையிலும் பயிற்றுவித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அமர்ந்திருக்கிற பெற்றோர்கள் உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு உங்கள் நன்றி உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். இங்கே பல்வேறு நிகழ்வின் மூலமாக தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்திய அனைத்து குழந்தைகளுக்கும், பல்வேறு நிலைகளில் பரிசு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கரத்தட்டத்தின் மூலமாக அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்த அன்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி ஜூலி அடைக்கல மேரி அவர்களுக்கு, உதவி தலைமை பொது அன்னை அருட்சகோதரி அருமை செல்வி அவர்களுக்கு எனது நன்றியை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த கரங்களால் ஆயிரக்கணக்கான பட்டங்களை கொடுத்திருக்கிறேன். பட்டம் பெறுவோருக்கு ஆயிரக்கணக்கான சான்றிதழ்களை நான் கையெழுத்திட்டு இருக்கிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு குழந்தையினுடைய எதிர்காலம் என்பது தொடக்க பள்ளியில் தான் வடிவமைக்கப்படுகிறது. ஒரு 14 வயதுக்குள் ஒரு குழந்தை என்னவாக உருவாகிறதோ அதுதான் அதனுடைய எதிர்காலம். ஆகவே நல்ல பள்ளியில் உங்கள் குழந்தைகளை
படிப்பதற்கான வாய்ப்பை பெற்றோர்களாகி நீங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர்கள். அந்த வாய்ப்பை மிக சரியாக இங்கு இருக்கக்கூடிய அருட்சகோதரிகளும் ஆசிரியர் பெருமக்களும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல பள்ளியை தெரிவு செய்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். என்னதான் ஒரு குழந்தை இந்த 14 வயதுக்குள் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், பிறகு அந்த குழந்தையை அவ்வளவு நீங்கள் செம்மைப்படுத்த முடியாது, சீர்படுத்த முடியாது, வளர்த்தெடுக்க முடியாது. ஆகவே ஒரு குழந்தைக்கு தொடக்க பள்ளி நன்றாக அமைவது மிகச் சிறப்பு. வெறும் படிப்பு மாத்திரம் இல்லாமல் படிப்பு, விளையாட்டு, திறன் என்கின்ற பன்முக நோக்கில் இந்த குழந்தைகளை வளர்த்தெடுத்திருப்பதை நீங்கள் இங்கே காட்சியின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தியதை பார்த்திருக்கலாம். பல பள்ளிகளிலே அவர்கள் டிஜிட்டல் பேனரில் நாங்கள் இதை தருகிறோம், அதை தருகிறோம் என்றெல்லாம் நீங்கள் விளம்பரங்களை பார்த்திருப்பீர்கள். இவர்கள் விளம்பரம் செய்யவில்லை, உண்மையாகவே அந்த குழந்தைகளை நீங்கள் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். இங்கே எனக்கு முன்னால் பேசிய உதவி தலைமை பொதுவண்ணை அவர்கள் சில செய்திகளை பெற்றோர்களுக்கு சொன்னார்கள். நானும் நேரத்தின் அருமை கருதி நேரடியாக பெற்றோருடைய செய்திக்கு வருகிறேன். பள்ளிகளில் மாத்திரம் இல்லாமல் வீட்டிலும் உங்கள் குழந்தைகளுக்கு நம்பிக்கையை விதையுங்கள். உன்னால் உயர முடியும், உன்னால் வளர முடியும் என்று குழந்தைகளுக்கு நம்பிக்கை விதைக்கக்கூடிய கதைகளை பெற்றோர்கள் சொல்லுங்கள். குழந்தைகளோடு உட்கார்ந்து உறவாடுங்கள், உரையாடுங்கள். உங்கள் குழந்தை எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறீர்களோ அதை நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். குறிப்பாக ஸ்மார்ட் போன் பார்ப்பது, டிவி பார்ப்பது, பொழுதுபோக்கு சாதனங்களில் நீங்கள் அதிகமாக நேரத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் குழந்தைகளை அப்படி செய்யக்கூடாது என்று நீங்கள் சொல்கிற போது அந்த குழந்தை கேட்காது. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், அதுவும் கொரோனா தீநுண்மைக்கு பிறகாக குழந்தைகளை பராமரிப்பது என்பது, வளர்ப்பது என்பது, வழிகாட்டுதல் என்பது மிக சவாலாக இருக்கிறது. ஆகவே எதை உங்கள் குழந்தை செய்யக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை உங்கள் குழந்தை நீங்கள் செய்யாமல் இருங்கள் என்று நான் சொல்கிறேன். அதற்கு அடுத்ததாக உங்கள் குழந்தையினுடைய சின்ன சின்ன முயற்சிகளை, வெற்றிகளை பாராட்டுங்கள். காது கொடுத்து கேளுங்கள். அவருடைய பிரச்சனைகளை, அவருடைய தேவைகளை, அவருடைய விருப்பங்களை, அவருடைய ஆசைகளை காது கொடுத்து கேளுங்கள். எது நியாயமானதோ அதை நிறைவேற்றி தாருங்கள். அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு ஆறுதலாக, ஒரு வழிகாட்டியாக, ஆற்றுப்படுத்துவதாக நீங்கள் இருங்கள் என்று சொல்கிறோம். இன்றைக்கு விளையாட்டு என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய முதன்மை அமைச்சர் கூட அண்மையிலே சொன்னார்கள், இன்றைக்கு உடல் பருமன் என்பது மிகப்பெரிய சவாலாக குழந்தைகளுக்கு இருக்கிறது. அதுக்கு காரணம் என்று சொன்னால், ஓடி விளையாடு பாப்பா என்று சொன்ன அந்த காலம் இன்றைக்கு இல்லை. குழந்தைகள் பள்ளியில் தான் அதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது, வீடுகளிலும் அண்டை சூழலிலும் அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே தான் பிள்ளைகள் உடல் பருமன் நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். குழந்தைகளுக்கு வீட்டிலேயே நம்முடைய பாரம்பரியமான உணவுகளை நீங்கள் சமைத்து கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பெறுங்கள். இன்றைக்கு அநேக குழந்தைகள் தொடுதிரைக்குள் தங்களுடைய நேரத்தை, நேரமின்மை பொருட்படுத்தாமல் தொலைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே உறக்கமின்மையால் இன்றைக்கு குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். போன் போபியா என்று சொல்லக்கூடிய இந்த போதைக்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். ஆகவே குழந்தைகளை நேரத்தோடு அவர்களை உறங்க விடுங்கள், அவர்களை உறங்க செய்யுங்கள். ஆக நல்ல உணவு, நல்ல விளையாட்டு, நல்ல உறக்கம், நல்ல படிப்பு, நல்ல பள்ளி, நல்ல பயிற்சி என்று குழந்தைகளை நீங்கள் வளர்த்திடுங்கள். வெறும் குழந்தைகளை மதிப்பெண் பெறுகிற இயந்திரங்களாக மட்டும் குழந்தைகளை நினைக்காதீர்கள். மதிப்பெண்களுக்கு அப்பாலும் வாழ்க்கை இருக்கிறது. நல்ல மதிப்புக்குரியவர்களாக இந்த சமுதாயத்தில் அவர்கள் வளர வேண்டும் என்பதைத்தான் இந்த அருட்சுமர்கள் கடந்த 53 ஆண்டுகளாக ஆன்மீக நிலையில், கல்வி நிலையில், பண்பாட்டு நிலையில், வாழ்க்கை நிலையில், மருத்துவ நிலையில், சமூக பணி நிலையில் கடந்த 53 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்கு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள். எதையும் அவர்கள் தள்ளி போட செய்யாதீர்கள். ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நிலவில் முதலாக காலடி வைத்தவன் யார் என்று சொன்னால் உங்களால் அந்த பதிலை சொல்ல முடியும். நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்ல முடியும். நான் மாற்றி கேட்கிறேன், குழந்தைகளுக்கு மாற்றி சிந்திக்க சொல்லிக் கொடுங்கள். நிலவில் முதலாக காலடி வைத்திருக்க வேண்டியவன் யார் என்று கேளுங்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? எட்வின் சி ஆல்ட்ரின். அமெரிக்க நாட்டினுடைய இராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக இருந்தவன். நிலவுக்கு செல்வதற்காக பல ஆண்டுகள், பல மாதங்கள் பயிற்சி எடுத்தவன். அப்போலோ விண்கலத்தில்
நிலவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவன். அவனோடு கடற்படையில் சாதாரண பணியாளனாக இருந்த ஒரு கோ பைலட், இணை விமானியாக அனுப்பப்பட்டவன் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். நிலவுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் முதல் காலடியை வைக்க வேண்டும். நாசா விண்கலத்தில் இருந்து கட்டளை பிறக்கிறது. ஆனால் எட்வின் சி ஆல்வின் திகைத்தான். என்ன ஆகுமோ என்று ஒரு நிமிடம் திகைத்தான், ஒரு நொடி அவன் திகைத்தான். அடுத்த கட்டளை பிறந்தது. நீல் ஆம்ஸ்ட்ராங் குதி என்று சொல்வதற்கு முன்னால் அவன் குதித்தான். இன்றைக்கு வரலாற்றில் அவன் நடைமுறைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே வாய்ப்புகளை தவற விடுகிற போது வாழ்க்கையே தவற விட்டு விடுகிறோம். வரலாற்றையே அவன் எட்வின் சி ஆல்வின் தவற விட்டான். ஆகவே நல்ல பள்ளியில் படிப்பதற்கும், நல்ல திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும், நல்ல ஒழுக்கங்களில் வளர்வதற்கும் உங்களுக்கு இந்த பகுதியிலே நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமில்லாமல் இது தொடக்க நிலை என்று சொன்னால் இறுதியாக ஒரு மனிதன் என்ன படிப்பானோ அந்த இடத்துல நான் இன்றைக்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருந்திருக்கிறேன். ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன் தோழர்களே. தூக்குநாங்குருவி கூடு கட்டுவதை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள் குழந்தைகளுக்கு தூக்குநாங்குருவி கூடு கட்டுகின்ற விதத்தை வீட்டிற்கு சென்றால் சொல்லிக் கொடுங்கள். இந்த தூக்குநாங்குருவி கூடு கட்டுவதற்காக பல இடங்களில் அலைந்து திரிந்து குச்சிகளை பொறுக்கி கொண்டு வரும், கூடு கட்டும். அவ்வாறு கூடு கட்டுகிற போது அந்த குச்சி இடறிவிடும். சில நேரங்களிலே பலத்த காற்றினால் அந்த குச்சி அடித்து செல்லப்படும். பலத்த மழையினால் கூட அந்த குச்சி இடறிவிடும். ஆனால் அந்த தூக்குநாங்குருவி ஒருபோதும் தான் கூடு கட்டுகின்ற அந்த முயற்சியை கைவிட்டதே இல்லை. அது பலத்த காற்றடித்தாலும் சரி, பலத்த மழை பெய்தாலும் சரி, அது கூடு கட்டுகிற தன்னுடைய முயற்சியை கைவிட்டதே இல்லை. என்ன நினைக்கிறது அந்த தூக்குநாங்குருவி? நான் கூடு கட்டுவதற்கான நல்ல வாய்ப்பு இன்னும் இருக்கிறது என்று நம்புகிறது. அந்த கூடை இது கட்டுகிறது. உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்வருடைய எண்ணிக்கையில் இந்தியாவில் தமிழகத்தினுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த குருவியாவது காற்றில் விழுந்த போது, மழையில் அடித்து செல்லப்பட்ட போது, இனி நான் கூடையே கட்ட மாட்டேன் என்று நினைத்து தற்கொலை செய்து கொண்டது உண்டா? இல்லை. தூக்குநாங்குருவி எதுவரை கூடு கட்டுகிறது? கூடு கட்டி முட்டையிட்டு அடை காத்து தன் இனத்தை வாழ வைக்கிற வரைக்கும் தூக்குநாங்குருவி கூடு கட்டுகிறது. வீட்டிற்கு சென்று கால்வழியிலே தூக்குநாங்குருவி கூடு கட்டுகின்ற கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு நாளையோ நாளை மறுதினமோ சொல்லிக் கொடுங்கள். தூக்குநாங்குருவி நமக்கு ஒரு வாழ்க்கை பாடம் சொல்வது. தூக்குநாங்குருவிக்கு தெரிந்தது ரெண்டு தான். ஒன்று விடாமுயற்சி, இன்னும் நான் கூடு கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறது. ஆகவே பெற்றோர்களே, ஆசிரியர்களே, பெரியோர்களே, நம்பிக்கையை குழந்தைகளிடத்தில் விதைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். சிந்தித்தவர்கள் தான் சிறந்திருக்கிறார்கள், உழைத்தவர்கள் தான் உயர்ந்திருக்கிறார்கள், நம்பியவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.